காதோடு தான் நான் பேசுவேன். நான் அந்த போஸ்ட் கிராஜுவேட் இது முடிச்சுட்டு எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு ம் கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ஒரு ஜாப்பு, அதாவது ஒரு ஒரு மந்த்லி 20,000 ஏர்ன் பண்ணுற அளவில் ம் ஒரு ஜாப் கிடைக்கல. சும்மா ஒரு 7,000 அந்த ரேஞ்சில் தான் இப்போ போய் எம்எஸ்டபிள்யூ எங்கே முடிச்சிங்க? மதுரையில் மேடம், மதுரையில். இது கிராஜுவேஷன் என்ன பண்ணீங்க? கிராஜுவேஷன் காமர்ஸ் பண்ணோம் மேடம், பிகாம். சரி, என்ன வயசாச்சு உங்களுக்கு? அதான் இப்போ 48 முடிஞ்சு 49 ஓடிக்கிட்டு இருக்கு மேடம். இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அதான் இந்த கிடைக்கிற ஜாப்பா இந்த என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் கிளரிக்கல் ஜாப் பார்க்குறது, இந்த மாதிரி த்ரூ அவுட் இப்போ உங்களுக்கு சர்வீஸ் இல்லாமல் போச்சு. நடுவில் பிரேக் எடுத்துட்டு இப்போ திருப்பி வேலைக்கு போகிறீங்களா? ஆமாம், கூட வந்து கொஞ்சம் வீடு கட்ட வேண்டியிருந்தது, அந்த கொஞ்சம் ஒர்க். நடுவில் எவ்வளோ வருஷம் பிரேக் எடுத்தீங்க? அதான் 1 or 2 years ஆயிடுச்சு மேடம். அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க? அதான் இந்த ரேஞ்சு தான், 5,000 9,000 அந்த ரேஞ்சு தான். அந்த வீட்டில் ஒரு காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் லெக்சரர் ஒர்க் பண்ணுறாங்க. உங்கள் ஒய்ஃபு? அதனால் கொஞ்சம் அந்த ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இருந்தாலும் கொஞ்சம் அந்த மனசு கஷ்டமாக தான். சரி, அன்னைக்கு ஃபோனில் லைன் கிடைக்கலன்னா மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரே பொண்ணு தான் மேடம். அது என்ன படிக்குது இப்போ? அவன் இன்ஜினியரிங் படிக்கிறாப்புல. சரி, இப்போ உங்களுக்கு வந்து காசு இல்லை, நீங்கள் காசு சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறது தான் உங்களோட மனத்துயரம். மனசு வருத்தமாக இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம கிடைக்கிற வேலையை விட்டுறக்கூடாதுன்னு தான் தொடர்ந்து இப்போ 3 இயர்ஸாக இப்போ செக்யூரிட்டி கார்டாக அந்த சினிமில் இருக்கேன் மேடம். செக்யூரிட்டி கார்டாக இருக்கீங்களா? ஆமாம், இப்போதைக்கு சரி கிடைச்ச ஜாப்பையாவது பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன் நீங்கள் ஏதோ என்ஜிஓவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நீங்களா, அது என்னாச்சு? அது அந்த ப்ராஜெக்ட் 3 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி முடிய அப்படியே வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேடம். அதனால வேற ஜாப் நம்ம. சரி, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராப்தம் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல? நோய் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது குடிப்பழக்கம் அந்த மாதிரி அடிக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எதுவும் இல்லை. எதுவுமே கிடையாது. உங்கள் மனைவி வந்து உங்களை நல்லா அன்பாக பார்த்துக்கிறாங்கல்ல? அதுதான் அந்த இன்கம் லோ இன்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த வீடுகளில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அது எல்லா குடும்பத்திலும் உள்ளதுதான். அதுதான், வேற ஒன்றும் மனதாசை வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்ம நல்லா படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீங்களும் நல்லா தான் படிச்சிருக்கீங்க. அதோட எம்எஸ்டபிள்யூட கவுன்சிலிங் கோர்ஸ் வேற 1 year டிப்ளமோ அது வேற படிச்சிருக்கேன் மேடம். சரி, இப்போ உங்க மனைவி என்ன படிச்சிருக்காங்க? அவங்க வந்து எம்ஏ எம்ஃபில் இந்த காலேஜ் லெக்சருக்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்காங்க மேடம், தமிழ் துறையில். சரி, நீங்களும் வந்து அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு இது மாற்றி பாருங்க. அதோட படிக்கும்போது அது மேல் படிப்புக்கு படிக்கிறதுக்கு தோது இல்லாமல் அப்படியே டைரெக்டாக ஜாப் போக வேண்டியதாக போச்சு. அது ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மா வந்து இவ்வளோதான் படிக்க வைக்க முடியும், அதுக்கப்புறம் உங்கள் வேலைக்கு போய் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டாப்புல. கொஞ்சம் அப்படி இப்படின்னா இதாக தான் போயிட்டுருக்கு மேடம். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் ஏதோ காலங்கள் கடந்தால் கொஞ்சம் நல்லது நடக்கும்ட்டு அந்த காலம் 1 year ஆச்சுன்னா நல்லபடியாக வருவோம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். சரி, உங்கள் பொண்ணு உங்ககிட்ட அன்பாக இருக்காங்களா? அதான் அவங்க ஸ்டடீஸு அந்த இதில் கொஞ்சம் உள்ள அஃபெக்ஷன் இருக்குது. அது அவங்க ஸ்டடீஸு மட்டும் பார்த்துட்டு நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காப்புல மேடம். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, பரவாயில்ல, நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை அப்படியே முழுமையாக உங்கள் மனைவிகிட்ட கொடுத்துருங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட அன்பாக இருந்துக்குங்க. உங்கள் மனைவிக்கு கூட நிறைய உதவி பண்ணுங்க. அப்புறம் உங்கள் மகள்கிட்ட நல்ல அன்பாக நடந்துக்குங்க. காசு பணம் தான் முக்கியன்றது கிடையாது உலகத்தில். சரிங்களா? இப்போ உங்களுக்கு காசு பணத்தால் நீங்கள் மன நிறைவை கொடுக்க முடியலன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதாவது இது வந்து இது ஒரு நல்ல குணம். ஓகே, உங்களுக்கு வந்து மனைவிக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணும், பொண்ணுக்கு நல்லா கவனிச்சுக்கணுன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் அன்பை கொடுங்க. ஓகே, உங்களால் இவ்வளோ தான் சம்பாதிக்கணும், எனக்கு 6,000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும், பரவாயில்ல, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, போராடாதீங்க. இனிமேல் அதை துரத்தி பிடிக்காதீங்க. ஏன்னா 48 வயசாகிடுச்சு, இத்தனை நாள் முடியாதது இனிமேல் வரணும்னு கிடையாது. 6,000 ரூபாய் இஸ் அ குட் மணி. ஓகே, அப்படி ஒன்றும் பேட் கிடையாது.
ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் வாங்கி படிங்க. அது வந்து டைம் பாஸ் பண்ணுங்கள். உங்கள் மனைவிக்கு உதவியாக இருங்க. வீட்டில் நல்ல பொறுப்பாக இருந்துக்குங்க. லைஃப்பை கொஞ்சம் வேறு விதத்தில் நீங்கள் ஆன்மீகம் அது இது டைவர்ட் பண்ணிக்கங்க. ஸோ வேலையே அதை பற்றியே ரொம்ப நினச்சிட்டே இருக்காதீங்க. பரவாயில்ல, 6000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, போகிறோம், ஏதோ கடவுள் பரவாயில்ல, என் மனைவிக்கு நல்ல ஜாப் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேர் வீட்டில் வந்து ரொம்ப பண கஷ்டம் இருக்குது, சரியா? ஏதோ உங்கள் வீட்டில் வந்து பரவாயில்லையே, உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல ஜாப் இருக்குது, உங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் வருது, 2 பேரும் சேர்ந்தா ஒரு 20,000 ரூபாய் வரும் இல்லை வீட்டுக்கு மொத்தமாக. அது போகிறோம், ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு அது போகிறோம், சரியா? அந்த மனநிறைவை கொண்டு வந்துடுங்க. வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கனாலே போகிறோம். நீங்கள் அதை தாழ்மைப்படுத்திக்காதீங்க. உங்களை பற்றி என்னடா அது நமக்கு இவ்வளோதானே வருதுன்னு தாழ்மைப்படுத்திக்காதீங்க. ஸோ எல்லாமே அப்படி தான் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சினிமா துறையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் உயிரை விட்டு நடிச்சிருப்பாங்க. நான் சில படங்கள் பார்க்கும்போது பார்ப்பேன், அந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் ஓடாது. அதே மாதிரி சில ஆக்டர்ஸ் வந்து நல்லா நடிப்பாங்க, கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவே இருப்பாங்க. ஆனால் சில பேர் ஒன்றுமே இருக்காது, அவங்க எங்கேயோ பல கோடிகள் போயிடும். ஸோ அதே மாதிரி அந்த டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு 40 கோடி இருக்குன்னா அதில் ஒரு 20 கோடியே ஒரு ஆளுக்கு கொடுத்துருவாங்க, 30 கோடியே வந்து ஒரு ஆள் கொடுத்துருவாங்க. மீதி 10 கோடியில் டெக்னீஷியன்ஸ்க்குலாம் ஒரு நாளைக்கு 300 ரூபாய், 200 ரூபாய், 150 ரூபா அதை கூட நிறுத்தி வச்சுலாம் கொடுப்பாங்க. உலகம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் கடவுள் வந்து காசு சில பேருக்கு கொடுக்குறாரு, சில பேருக்கு வேறு விஷயங்கள் தராரு. ஸோ உங்களுக்கு வந்து மனநிறைவு கொடுக்குறாருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. புரியுதா? கடவுள் வந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் உங்களை இந்த வாழ்க்கை பிறவி எடுத்து உங்களுக்கு வந்து இந்த பிறவியின் மூலமாக, இந்த பயணத்தின் மூலமாக உங்களை வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய ஃபிலாசபியை அவர் வந்து உணரத்துக்கு தான் இந்த அனுபவம் கொடுக்குறாரு. தட் இஸ் மனநிறைவை கொண்டு வந்துக்கணும். பொருள், பதவி, பணம் இதிலலாம் வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் ஆத்மாத்மா உணரணுங்கிறதுக்காக கூட இந்த ஒரு அனுபவம் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆன்மீகத்தில் மனசை இது பண்ணுங்கள், திருப்திப்படுத்துங்க, உங்களை தாழ்மைப்படுத்திக்காதீங்க. உங்கள் மனைவி மகளோட நல்ல குடும்ப உறவில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிங்க, சரியா? நன்றி. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கேட்டுக்கலாமா? டெஃபினட்டாக சொல்லுங்கள். அதாவது இந்த ஒரு டிவி சீரியல் இப்போ நிறைய பேர் நடிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வயலில் வருதுன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்து அதில் போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு 6000 ரூபாய் வருது பாருங்கள், அது கூட வராது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ எத்தனையோ சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 4-5 சீரியல் நடிக்கிறாங்க, அது கூட என்ன அவங்களுக்கு மாதத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் தான் அவங்களுக்கும் ஷூட்டிங்லாம். சீரியல் ஆர்டிஸ்ட்கெல்லாம் மக்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருக்குமெல்லாம் காசு அதிகம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ நிறைய பேர் வந்து காசு முக்கியம் இல்லை, நடித்தா பரவாயில்லன்னு நினச்சி வரவங்க தான் நிறைய பேர் அங்கே வந்து நிம்மதியோடு இருக்க முடியும். அதில் வர காசை வச்சு நம்ம பொழப்பு நடத்தணும், அதில் வர காசை வச்சு குடும்பம் நடத்தணும்னா அது ரொம்ப கஷ்டம். அது என்றைக்கு வேணால் கையை விட்டு போகும், நிரந்தரமே கிடையாது. அதை வந்து அதனால் கையில் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற இதையும் விட்டுறாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப கடுமையான வேலை, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ கடுமையான உழைப்பு மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பாஸிங் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த முக்கியமான ஆர்டிஸ்ட் தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து பியூன் மாதிரி தான். ஸோ அதெல்லாம் எதுக்கு தேவை நம்மளுக்கு? நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது நல்லது.